பிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். கருப்பையில் ஏதாவது ஒரு நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் காரணமாக, உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியல் தொற்றாக கூட இருக்கலாம். அதை தொடர்ந்து கருப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு வலியும் ஒரு ஒரு அசௌகரியமான ஒரு உணர்வு அடிவயிற்றில் உணரக்கூடியதும், புண்ணு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு டாக்டர் லோயர் அப்டமனில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடி வயிற்றுல நமக்கு ஏதோ குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, வலிச்சுக்கிட்டே இருக்குது, சும்மா சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு வலி வருது, திடீர்னு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் அளவுக்கு அதிகமான பெயினை அந்த பெண்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது முதல் காரணமாக இருக்கலாம். அடுத்து ரெண்டாவது காரணம் கருப்பையில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகள். மூணாவது காரணம் அடிபடுதல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அறுவை சிகிச்சையின் காரணமாக அதன் மூலமாக ஒரு குழந்தை பாக்கியம் அவங்க அடைஞ்சிருப்பாங்க, சி செக்ஷன் நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க கருப்பை சுருண்டல் நிகழ்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்கும், டிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து கருப்பைக்குள்ளே இந்த மாதிரி புண்ணோ ரணமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருத்தடை சாதனங்கள். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவோ, இல்லை குடும்ப கட்டுப்பாடு பண்ண முடியாத சூழ்நிலையிலையோ ஏதாவது நம்ம செயற்கையான கருத்தடை சாதனங்கள் உள்ள பொருத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து இந்த மாதிரி கருப்பைக்குள்ள புண்ணோ ரணமோ இல்லைன்னா தழும்புகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.